வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு டே 18 கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் 9ல தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகள் நிகழ்த்தியுள்ள சாதனைகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்கு கீழே தான் இந்த வேளாண் துறை மற்றும் தொழில்துறை தொகுப்புகள் வந்து வரும். இது நமக்கு வந்து 9th எக்கனாமிக்ஸ்ல 4th லெசனாவும் 10th எக்கனாமிக்ஸ்ல 5th லெசனாவும் கவர் ஆகுது. 2 லெசனையும் சேர்த்து நம்ம சிங்கிள் வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியமானது நோட்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மக்கள் தொகை வந்து போன வீடியோல பார்த்துட்டோம். 2001ஆம் ஆண்டோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த தொழிலாளர்கள்ல 49.3% 3 விழுக்காடினர் வந்து வேளாண் துறையில இருந்தாங்க. 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த அளவு வந்து 42.1 விழுக்காடு அப்படின்னு குறைஞ்சிருச்சு. 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தமாக 3,29,00,000 தொழிலாளர்கள் வந்து இருந்தாங்க. அவர்கள்ல 96 லட்சம் பேர் விவசாய தொழிலாளர்களா இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலத்தை சாகுபடி செய்வோரோட எண்ணிக்கை 2015-16ல 79,38,000 இருந்துச்சு. ஆனா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 81,18,000 விவசாயிகள் இருந்தாங்க. சோ விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது. சாகுபடி செய்யப்படக்கூடிய பரப்பளவும் குறைஞ்சிட்டு வருது. சோ சாகுபடி செய்யப்படக்கூடிய பரப்பளவு வந்து 64.88 லட்சம் ஹெக்டேர்ல இருந்து 59.71 லட்சம் ஹெக்டேரா குறைஞ்சிருக்கு. சராசரியா ஆண்டு ஒன்றுக்கு 1,03,400 ஹெக்டேர் சாகுபடி நிலத்தை தமிழ்நாடு வந்து இழந்துட்டு வருது. சோ அது கடந்த 5 ஆண்டுகள்ல இத்தனை அளவு ஹெக்டேரை வந்து இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. தமிழகத்துல பெரும்பாலான விவசாயிகள் வந்து குறு விவசாயிகள், அதாவது 1 ஹெக்டேருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஏக்கர்ல சொல்லல, ஹெக்டேர்ல சொல்லியிருக்காங்க. மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கையில குறு விவசாயிகள் மட்டும் 78% பேர் இருக்காங்க. ஆனா அவங்க சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தோட பரப்பளவு மொத்த சாகுபடி பரப்பளவுல 36% மட்டும்தான். அடுத்து சிறு விவசாயிகள். சிறு விவசாயிகள்னா 1ல இருந்து 2 ஹெக்டேர் சாகுபடி செய்யறவங்க. இங்க வந்து 2 ஹெக்டேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 4.9 ஏக்கர் அந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட அப்பனா 2.5 இருந்து 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க வந்து சிறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு விவசாயிகள் வந்து 14% பேர் இருக்காங்க. இவங்க விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு வந்து 26% மட்டும்தான். அடுத்து நில பயன்பாட்டு வகைகள். தமிழகத்துல மொத்த புவியியல் பரப்பு வந்து 1,30,33,000 ஹெக்டேர். இந்த பரப்பளவுல ஏறத்தாழ 3ல 1 பங்கு நிலப்பரப்பு மட்டும்தான் பயிர் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதாவது 45,44,000 ஹெக்டேர் நிலத்துலதான் பயிர் சாகுபடி செய்யறாங்க. வேளாண் அல்லாத பயன்பாட்டுக்கு 17 விழுக்காடு நிலம் வந்து பயன்படுத்தப்படுது. ஏறத்தாழ இதே அளவு நிலம், அதாவது 2,125,000 ஹெக்டேர் வந்து காடுகளா இருக்கு. அப்போ மொத்த நிலப்பரப்புல சற்றேறக்குறைய 4 விழுக்காடு நிலங்கள் வந்து பயன்படுத்த முடியாதவையா இருக்கு. வேளாண்மைக்கான நீர் ஆதாரங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பயிர் செய்யப்படக்கூடிய பரப்பளவுல பாசன வசதி பெற்ற பரப்பளவு வந்து வெறும் 57 விழுக்காடு மட்டும்தான். தமிழகத்துக்கு பெறக்கூடிய நீர் ஆதாரமாக இருக்கிறது வந்து வடகிழக்கு பருவக்காற்று, அதாவது அக்டோபர் டிசம்பர் மழை காலத்துலதான் அதிக அளவு மழை வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. வடகிழக்கு பருவமழை வந்து எவ்வளவு சதவீதம் மழை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம போன வீடியோலயே பார்த்திருந்தோம். அது ஞாபகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்துல 2,239 வாய்க்கால்கள் ஏறத்தாழ 9,750 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயுது. சிறு ஏரிகள் வந்து 7,985, பெரிய ஏரிகள் வந்து 33,142 இருக்கு. திறந்த வெளி கிணறுகள் வந்து 15 லட்சம் இருக்கு. இது மட்டும் இல்லாம 3,54,000 ஆழ்துளை கிணறுகளும் பயன்படுத்தப்படுது. 3.68 லட்சம் ஹெக்டேர் பரப்பு ஏரிகளோட மூலமா நீர் அதாவது பாசன வசதியா பெறுது. 6.68 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு நீர் வந்து கிடைக்குது. ஆழ்துளை கிணறுகள் வந்து 4.93 லட்சம் ஹெக்டேருக்கும்
திறந்த வெளி கிணறுகள் மூலமா 11.91 லட்சம் ஹெக்டேர் நிலத்துக்கும் பாசன வசதி கிடைக்குது. அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோட நீர்ப்பாசனம் வந்து பெரும்பாலும் வந்து திறந்த வெளி கிணறுகள் மூலமா தான் கிடைக்குது. அடுத்து மறைநீர் அப்படின்னா என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. மறைநீர் அப்படிங்கிற சொல் வந்து 1990ஆம் ஆண்டு டோனி ஆலன் அப்படிங்கிறவரால அறிமுகப்படுத்தப்பட்டது. விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீரை தான் மறைநீர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நம்ம உதாரணமா 1 மெட்ரிக் டன் கோதுமைய உற்பத்தி செய்யறதுக்கு உலக அளவிலான சராசரியா 1340 கியூபிக் மீட்டர் நீர் வந்து தேவைப்படுது. இப்ப நம்ம 1 டன் கோதுமையை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா, விற்பனை பண்றோம் அப்படின்னா, அதோட சேர்ந்து மறைமுகமா இந்த 1340 கியூபிக் மீட்டர் நீரையும் நம்ம ஏற்றுமதி பண்றதா அர்த்தம். சோ இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய நீரை தான் மறைநீர் அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவுல இந்தியா மிக அதிகமான நன்னீர் பயன்பாட்டாளராக இருக்கு. இது வந்து ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய விஷயமா சொல்லப்படுது. உலகின் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா வந்து விளங்குது. நிலத்தடி நீரோட அளவையும் தன்மையையும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருது. அடுத்து பாசனமும் பயிர் வகைகளும். பயிரிடப்படக்கூடிய பயிர்களை உணவு பயிர்கள் அப்படின்னும் உணவல்லாத பயிர்கள் அப்படின்னும் நம்ம வகைப்படுத்தலாம். தமிழகத்துல உணவு தானியம் பயிரிடப்படும் பரப்புல 57 விழுக்காடு மட்டும்தான் பாசன வசதியை பெறுது. 2014-15ஆம் ஆண்டில் உணவு பயிர்கள் வந்து 59 விழுக்காடும் உணவல்லாத பயிர்கள் வந்து 50 விழுக்காடும் பாசன வசதியை பெற்றிருந்துச்சு. நெல் சாகுபடி தான் பெரிய அளவுல 30 விழுக்காடு வந்து தமிழ்நாட்டுல மேற்கொள்ளப்படுது. இதர உணவு பயிர்கள் வந்து 12 விழுக்காடு பரப்பிலும் பயிரிடப்படுது. சிறுதானிய சாகுபடி வந்து குறைந்த அளவுல தான் நடக்குது. சோளம் வந்து 7 விழுக்காடு நிலப்பரப்புலையும், கம்பு வந்து 1 விழுக்காடு நிலப்பரப்புலையும், கேழ்வரகு 1.7 விழுக்காடு பரப்புலையும், அப்புறம் சிறுதானியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 விழுக்காடு பரப்புலையும் பயிரிடப்பட்டுச்சு அப்படின்னு 2014-15 புள்ளி விவரம் சொல்லுது நமக்கு. தென்னிந்தியாவுல 3வது பெரிய ஆறு காவிரி. இது வந்து 765 கிலோமீட்டர் நீளம் வந்து கொண்டது. காவிரி ஆற்றின் குறுக்கே தான் தமிழ்நாட்டுல மேட்டூர் அணை அப்புறம் கல்லணை வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆறுகளை பத்தி, ஆறுகளுக்கு எங்க உருவாகுது, எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல பாயுது, எவ்வளவு பரப்பளவுக்கு வந்து நீர்ப்பாசன வசதி கொடுக்குது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஜியாகிரபில வந்து படிச்சிருக்கோம். சோ அது ஞாபகம் இல்லைன்னா ஒரு தடவை நீங்க அதையும் பார்த்துருங்க. அடுத்து நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம். இப்ப நீர் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் நீர் தேவைய கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காகவும் இந்த திட்டத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் வந்து பாசன நீர் பற்றாக்குறைக்கு ஒரு நல்ல தீர்வா விளங்குது. இந்த தொழில்நுட்பம் வந்து பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்கள்ல அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு வழி செய்யுது. ஒரு சீரான கால அளவுல அந்தந்த தாவர வேர்களுக்கு மட்டும் நீர் பாயிற மாதிரி செயல்படுற திட்டம் தான் நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. கடந்த 2014-15 ஆண்டுல தமிழகத்துல மிக கூடுதலா உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களோட அளவு வந்து 1,27,35,000 டன்கள். நெல் மட்டும் ஏறத்தாழ 80 லட்சம் டன் வந்து விளைஞ்சுது. எப்போனா 2014-15ல. மொத்த உணவு தானிய உற்பத்தியில நெல்லோட பங்கு மட்டும் 62 விழுக்காடு. 20 விழுக்காடு அளவிற்கு மக்காச்சோளம் வந்து விளைஞ்சுது. 7 விழுக்காடு அளவுக்கு சோளம் விளைஞ்சது. 3 விழுக்காடு கேழ்வரகு விளைஞ்சது. 3 விழுக்காடு அளவிற்கு உளுந்து விளைஞ்சது. ஓகேங்களா? அடுத்து உற்பத்தி திறன். சோ இதெல்லாம் விளைஞ்சாலும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி திறன் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல பெருமளவு பயிர் செய்யப்படக்கூடிய நெல்லோட உற்பத்தி திறன் வந்து 2014-15ல ஒரு ஹெக்டேருக்கு 4429 கிலோ அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு. இதே இந்த திறன் வந்து 2010-11ஆவது ஆண்டுல வந்து 3039 கிலோவா தான் இருந்தது. அப்போ 2010-11 கம்பேர் பண்ணும்போது 2014-15ல அதோட உற்பத்தி திறன் வந்து அதிகமாயிருக்கு. சோ இதுவும் வந்து தமிழ்நாடு நிகழ்த்திய ஒரு சாதனை தான். அதாவது பயிர் சாகுபடியோட உற்பத்தி திறன் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெல்லுக்கு அடுத்தபடியா அதிக பரப்பளவுல சாகுபடி செய்யக்கூடியது வந்து மக்காச்சோளம். இது வந்து ஹெக்டருக்கு 8824 கிலோ வந்து விளைஞ்சது. சோளம் வந்து ஹெக்டருக்கு 2093 கிலோவும், கம்பு 3077 கிலோவும், கேழ்வரகு வந்து 3348 கிலோவும் அதே காலகட்டத்துல விளைஞ்சிருக்கு.
பருப்பு வகைகள்ல அதிகமா பயிரிடப்பட்ட பருப்பு வந்து உளுந்து. உளுந்து வந்து ஹெக்டருக்கு 645 கிலோ விளைஞ்சது. கரும்பு ஹெக்டருக்கு 107 டன் வந்து விளைஞ்சது. மணிலா வந்து ஒரு ஹெக்டர்ல 2753 கிலோ வந்து விளைஞ்சது. கடந்த 50 ஆண்டுகள்ல தமிழகத்துல நெல் உற்பத்தி திறன் வந்து 3 மடங்கிற்கும் கூடுதலா உயர்ந்திருக்கு. இது முக்கியமான பாயிண்ட். சோ நெல்லோட உற்பத்தி திறன் வந்து 3 மடங்குக்கும் அதிகமா உயர்ந்திருக்கு. உணவு தானிய உற்பத்தி திறனை பார்த்தோம்னா 1965-66 ஆண்டிற்கும் 2014-15 ஆண்டிற்கும் இடையே ஏறத்தாழ 3.5 மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேளாண்மையில என்ன சாதிச்சிருக்கு தமிழ்நாடு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்து தொழில்மயமாதல்ல தமிழ்நாட்டோட சாதனை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையும் நிறைவேற்றும் இடம்னா தொழிற்சாலை அப்படின்னு சொல்றோம். நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளருக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெருமளவுல உற்பத்தி செய்வது தொழில்மயமாதல் அப்படின்னு அழைக்கப்படுது. வேலை வாய்ப்பை உருவாக்குவது தொழில்மயமாதலோட ஒரு முக்கியமான நோக்கம். தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது என்னன்னா தொழில்நுட்ப மாற்றம். ஒரே தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வெவ்வேறு தொழில்நுட்பத்தை அப்டேட் பண்ணிட்டே வரும். எனவே தொழில்மயமாதல் வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை வந்து ஈட்டவும் உதவுது. தொழிற்சாலைகளோட வகைகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயனர்கள். வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினா அது நுகர்வோர் பண்டங்கள் துறை. அதாவது இங்க நுகர்வோர் அப்படிங்கிறது வந்து கடைசியா கஸ்டமர்ஸ் வாங்குறவங்க. ஒரு பண்டத்தை வந்து கடைசியா பயன்பாட்டாளர்கள் வாங்கினா அது வந்து நுகர்வோர் பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்றாங்க. வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால பயன்படுத்தப்பட்டா அது மூலதன பண்டங்கள் துறை அப்படின்னு சொல்றாங்க. சிமெண்ட் மற்றும் எஃகு போன்ற பிற தொழில்களுக்கு மூலப்பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் இருக்கு. இத்தகைய தொழில்களை அடிப்படை பண்டங்கள் தொழில்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகை. வேளாண் பதப்படுத்துதல், அப்புறம் ஜவுளித்துறை, ரப்பர் உற்பத்தி, தோல் பொருட்கள் போன்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில தொழிற்சாலைகளை வந்து வகைப்படுத்துறாங்க. அடுத்து நிறுவன உரிமையாளர்கள்னு பார்த்துட்டோம்னா தொழிற்சாலையானது தனியாருக்கு சொந்தமான அல்லது பொது உரிமையாளர்கள். பொது உரிமையாளர்கள்னா மத்திய அல்லது மாநில அரசாங்கத்தால கவனிக்கக்கூடியது. தனியார் மற்றும் பொதுத்துறை ரெண்டும் சேர்ந்து கூட்டாக கவனிச்சு ரெண்டுக்குமே சொந்தமா இருக்கக்கூடியது அல்லது கூட்டுறவுக்கு சொந்தமாக இருக்கும். இந்த மாதிரி நிறுவன உரிமையாளர்களோட அடிப்படையிலையும் தொழிலகங்களை வந்து வகைப்படுத்தலாம். அது வந்து தனியார் இதுக்கா இல்ல பொது இதுவா அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். அடுத்த அளவு. நிறுவனங்கள் அவற்றின் உற்பத்தி, விற்பனை, முதலீடு அல்லது வேலை வாய்ப்பு அவற்றோட அடிப்படையில பெரிதாகவோ சிறிதாகவோ அல்லது நடுத்தரமாகவோ இருக்கலாம். இதைத்தான் வந்துட்டு நம்ம சிறு குறு தொழிலகங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அளவு வச்சு இதை வந்து கொண்டு வரலாம், வகைப்படுத்தலாம். ஒரு நிறுவனம் சிறியது, நடுத்தரம் அல்லது பெரியது அப்படிங்கிறத தீர்மானிக்க இந்திய அரசு வந்து பொதுவாக முதலீட்டை தான் அளவுகோலா பயன்படுத்துது. இத்தகைய சிறிய நிறுவனங்கள்ல தொகுப்பு தான் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து தொழில் தொகுப்புகள், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இங்கிலாந்துல உலோகம் மற்றும் நெசவு தொழில ஈடுபட்ட சிறிய நிறுவனங்களோட செயல்பாடுகளின் தொகுப்புன புரிஞ்சுக்கிறதுக்காக 1920கள்ல புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருந்த போது தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தார். தொழில் தொகுப்பை வந்து முதலில் கண்டுபிடிச்சவர், அதோட நன்மைகளை வந்து முதலில் கண்டறிஞ்சவர் யாரு அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல். 1980கள்ல இத்தாலியில சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின்னாடிதான் மார்ஷலோட தொழில்துறை மாவட்டம், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற கருத்து வந்து பிரபலமாக்கப்பட்டது. தொழில்துறை மாவட்டம்ங்கிற கருத்து யாரோடது அப்படின்னா மார்ஷலோடது. அடுத்த காலனித்துவ காலத்துல தொழில்மயமாதல் எப்படி இருந்தது? ஆங்கிலேயர் காலத்துல வந்து மோஸ்ட்லி இந்தியாவுல வந்து பருத்தி சாகுபடி தான் அதிக அளவு இருந்துச்சு. அப்ப நெசவு தொழில் தோன்றுவதற்கு வந்து இது காரணமா இருந்தது. அடுத்ததா இந்த காலகட்டத்துல சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுக வட்டாரங்கள்ல அதோட பக்கத்துல தொழிற்சாலைகள் வந்து உருவாக காரணமாகவும் இருந்தது. தென் தமிழ்நாட்டுல வெல்லம் உற்பத்தி தொழிற்சாலையோட வளர்ச்சி வந்து அதிகமா இருந்தது.
சிவகாசியில தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு பின்னர் பட்டாசு உற்பத்தி அச்சு தொழிலுக்கு முக்கிய மையமா சிவகாசி வந்து ஆச்சு. தோல் உற்பத்தி தொழிலானது திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் போன்ற பகுதிகள்ல நடைபெற்றது. 1930கள்ல தமிழகத்தோட மேற்கு பகுதியில நீர்மின் சக்தியில் இருந்து மின்சாரம் உற்பத்தி வந்து மற்றொரு முக்கிய தொழில் வளர்ச்சியா கருதப்படுது. அடுத்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா 1990களோட முற்பகுதியில தொழில் வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். தொழில் வளர்ச்சியானது சுதந்திரத்துக்கு பின்னாடி மத்திய மற்றும் மாநில அரசுகளால மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பல பெரிய நிறுவனங்கள் வந்து நிறுவப்பட்டுச்சு. சென்னையில ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படக்கூடிய ரயில் பெட்டி தொழிற்சாலையும், திருச்சிராப்பள்ளியில கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்காக பாரத கனரக மின்சாதன நிறுவனத்தை பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு வந்து நிறுவிச்சு. ஓகே, இப்போ இந்த கொதிகலன் மற்றும் விசையாழிகள் அப்படின்னு வந்தாவே நமக்கு எந்த ஊர் ஞாபகம் வரணும்னா திருச்சி தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா. பெல் நிறுவனம் அதனுடைய உள்ளீட்டு பொருட்கள் தேவைகள் தொடர்பாக பல சிறிய நிறுவனங்களோட தொழில் தொகுப்புகளோட தோற்றத்திற்கு வழிவகை செஞ்சது. சென்னை புறநகரில் உள்ள ஆவடியில போர் தடவாளங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டது. சோ போர் தடவாளங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா சென்னை ஆவடி. அடுத்து ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் சென்னையில் மகிழுந்துகளை உற்பத்தி செய்ய தொடங்கியது. அசோக் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் அசோக் லேலாண்ட் இப்போ அழைக்கப்படுது. இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இந்த ரெண்டும் இணைஞ்சு சென்னை வட்டாரத்துல வாகன தொழில்துறை தொகுப்புகளோட வளர்ச்சிக்கு உதவியது. 1973ஆம் ஆண்டுல எஃகு உற்பத்தி செய்வதற்காக சேலத்துல இரும்பு எஃகு ஆலை வந்து அமைக்கப்பட்டது. அப்போ சேலம் இரும்பு எஃகு ஆலை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 1973. 1990களோட முற்பகுதியில பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நடைபெற்ற தொழில்மயமாதலோட இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீர்திருத்தங்கள் வந்து மாநில அரசாங்கங்கள் வளங்களை திரட்டுவதற்கு பொறுப்பேற்று செய்தன. குறிப்பிடத்தக்க பங்கு முதலீட்டினால சென்னை எல்லையில இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த உற்பத்தி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட வழிகளை பயன்படுத்தி வெற்றி அடைந்ததுல ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாடு வந்து விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களை போல இல்லாம தமிழகத்தோட அனைத்து பகுதிகளிலும், அதாவது 13 மாவட்டங்கள்ல 27 தொழில் தொகுப்புகள் வந்து இருக்கு. ஓசூர் வந்து மற்றொரு தானியங்கி தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து டிவிஎஸ் மற்றும் அசோக் லேலாண்ட் போன்ற நிறுவனங்கள் வந்து தங்களோட தொழிற்சாலைகளை நிறுவி இயக்கிட்டு வர்றாங்க. அடுத்து தானியங்கி தொகுப்புகள் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சென்னை வந்து பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமா இருக்கிறதுனால இதை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றோம். சென்னை வந்து மிக அதிகமான தானியங்கி தொழிற்சாலைகளை ஒருங்கிணைக்கும் மற்றும் உதிரி பாகங்கள் செய்யும் தலைமையிடமா இருக்கு. சில உள்நாட்டு நிறுவனங்கள், அதாவது டிவிஎஸ், டிஐ சைக்கிள், அசோக் லேலாண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பொருளாதார சீர்திருத்தத்துக்கு அப்புறமா ஹுண்டாய், ஃபோர்டு இந்த மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்களும் இந்த பகுதியில தொழிற்சாலைகளை நிறுவி இருக்கு. வாகன மற்றும் பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்புகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தமிழகத்தோட மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதியில சுமை தூக்கும் வாகன முழுபாக கட்டமைப்பிற்காக தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடம். சுமை தூக்கும் வாகன கட்டுமான துறையில 150 தொழில்களில் 250 அலகுகளில் இந்த தொகுப்புல 12 பெரிய அளவிலான சுமை தூக்கும் வாகன கட்டுமான துறைகள் வந்து இருக்கு. எங்க? நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகள்ல. இதுதான் தமிழ்நாட்டிலோட தொழில்துறை தொகுப்புகள். இந்த மேப் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். திருவள்ளூர்ல பார்த்துட்டோம்னா தானியங்கி தொகுப்பு. ஓகேங்களா. சென்னையில வந்து தானியங்கி தொழில் தொகுப்பும் இருக்கு, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொழில் தொகுப்பு இருக்கு. வேலூர்னு எடுத்துட்டோம்னா தோல், ஓகேங்களா, தோலை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் இருக்கு. காஞ்சிபுரத்துல பட்டு ஆடைகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு. ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம், அதை எடுத்துட்டோம்னா இது வந்து தானியங்கி மற்றும் மின்னணு தொழில் தொகுப்பா இருக்கு. சேலம் எடுத்துட்டோம்னா இரும்பு மற்றும் விசைத்தறி இருக்கு. ஈரோடு எடுத்துட்டோம்னா விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழிற்சாலைகள் வந்து இருக்கு. நாமக்கல்ல வந்து போக்குவரத்து மற்றும் கோழி பண்ணை இருக்கு. நாமக்கல் வந்து முட்டைக்கு ஃபேமஸ் இல்லையா, அப்ப கோழி பண்ணை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
அரியலூர்ல வந்து சிமெண்ட் தொழிற்சாலை வந்து இருக்கு. திருப்பூர்ல வந்து பின்னலாடை மற்றும் ஆயத்த ஆடைகள் தொழிற்சாலை வந்து இருக்கு. அடுத்து திருச்சினாவே நான் என்ன சொன்ன ஞாபகம் வரணும், கொதிக்கலன்கள் மற்றும் விசையாழிகள் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்து கரூர்ல வந்து வாகன கட்டுமானம் மற்றும் விசைத்தறிகள். அடுத்து கோயம்புத்தூர்ல ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். மதுரையில தோல் தொழிற்சாலை இருக்கு. சிவகாசியில பட்டாசுகள் மற்றும் தீப்பெட்டி அச்சிடுதல் போன்ற தொழிற்சாலைகள் வந்து இருக்கு. தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. திருப்பூர் வந்து பின்னலாடை தயாரிக்கக்கூடிய ஏராளமான நிறுவனங்களோட தொகுப்புகளுக்கு புகழ் பெற்ற இடம். இது வந்து நாட்டுல பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 80% பங்கு, அதாவது இந்தியாவோட மொத்த பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில 80% வந்து திருப்பூர் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கரூர்ல பாத்துட்டோம்னா மேசை துணி, திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள், அப்புறம் துண்டுகள் போன்ற வீட்டு அலங்கார பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான இடமா கரூர் வந்து இருக்கு. பவானி மற்றும் குமாரபாளையம் வந்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான மையங்களா இருக்கு. இத்தகைய நவீன தொகுப்புகளை தவிர பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான மதுரை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற நகரங்கள் வந்து இருக்கு. தோல் மற்றும் தோல் பொருட்களோட தொகுப்பு. இப்ப இந்தியாவுல 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறனையும் 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் அதனை சார்ந்த பொருட்களோட உற்பத்தியையும் தமிழ்நாடு பெற்றிருக்கு. வேலூர், அதனை சுற்றியுள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த மாதிரி நகரங்களுக்கு நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதிகளை கொண்டிருக்கு. தோல் பொருட்களோட ஏற்றுமதியில இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக வேலூர் இருக்கு. தமிழ்நாட்டுல முதன்மை மாவட்டம் இல்லைங்க, இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக வேலூர் வந்து இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் அச்சிடுதல். இந்த நேம் வந்தாவே நம்ம சிவகாசி தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். தீப்பெட்டி உற்பத்திக்கு தொழிற்சாலையில புகழ் பெற்று விளங்குது. சிவகாசி பகுதி வந்து தற்போது பட்டாசு மற்றும் அச்சிடும் தொழில நாட்டின் சிறந்த நகரமா திகழ்து. இந்தியா 90% பட்டாசு உற்பத்தி, 80% பாதுகாப்பான தீப்பெட்டி உற்பத்தி மற்றும் 60% அச்சுப்பணி தேர்வுகளுக்கு முக்கிய பங்கா இந்த சிவகாசி நகரம் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறிப்பிட்ட சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்கள். வளர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தக்கூடிய அளவுல சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 அடுக்கு 2 டயர் அப்படின்னு சொல்லுவாங்களா, 2 அடுக்கு நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஓசூர் மற்றும் சேலம் தகவல் தொழில்நுட்ப முதலீட்டுக்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சோ எந்தெந்த பகுதிகள் தகவல் தொழில்நுட்பத்துக்கு முதலீட்டுக்கான இடங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல இருந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். சோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனை எளிதாக்குவதற்காக எல்காட் நிறுவனம் வந்து பின்வரும் 8 இடங்கள்ல, 8 இடங்கள்ல ஐடி, அதாவது குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்களா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 8 இடங்கள் என்ன அப்படின்னா சென்னையில சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல விளாங்குறிச்சி, மதுரையில வந்து இளந்தைக்குளம், அப்புறம் மதுரையில வந்து வடபாலஞ்சி, அப்புறம் கிண்ணிமங்கலம், திருச்சியில நாவல்பட்டு அப்படிங்கிற இடம். மாநிலத்தோட அழகுகளை அமைக்க விரும்பும் நிறுவனங்கள் எல்கோ, அதாவது எல்கோட்டோட சேர்ந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு எக்கனாமிக் ஜோன் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த மூலமா வசதிகளை வந்து வழங்குது. புதிய இடங்கள்ல எல்கோ அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தேவை மற்றும் நம்பகத்தன்மையின் அடிப்படையில வழங்குது. வரைபட தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2018-19 புள்ளி விவரப்படி இது சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியில வந்து கங்கை கொண்டான், சேலத்துல வந்து ஜாகீர் அம்மாபாளையம், ஓசூர்ல வந்து விஸ்வநாதபுரம்ல இந்த பிளேசஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான நிறுவனங்கள் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது சிப்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து 1971 அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் என்பது 1971 தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட தொழில் தோட்டங்களை அமைச்சது. அடுத்து தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம். இது வந்து தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறது வந்து 1970
தமிழக அரசால நம் மாநிலத்துல சிறு தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனம். சிறு தொழில் பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை இந்த நிறுவனம் வழங்குது. அடுத்து தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். இது நம்மளோட மாநிலத்தோட தொழில் தோட்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் உதவும் மற்றொரு அரசு நிறுவனம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 1965ல. அடுத்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் வரையறுக்கப்பட்டது. இது 1949ல நிறுவிருக்காங்க. புதிய தொழில் பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போதுள்ள தொழில் பிரிவுகளை பெருக்குவதற்கும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகமானது குறைந்த அளவிலான நிதி உதவியை செஞ்சுட்டு வருது. அனைத்து வகையான தொழில் நிறுவனங்களுக்கும் உதவும் என்றாலும் குறிப்பா 90% மிகச்சிறு, சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இது உதவிக்கிட்டு வருது. அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்காக ஒரு கொள்கை ஏப்ரல் 2000 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ எப்போ இந்த கொள்கை அறிமுகமாச்சு அப்படின்னா 2000ல ஏப்ரல் மந்த் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த SEZ அலகுகள்ல சுய சான்றிதழ் அடிப்படையில அலகுகள் அமைக்கப்படலாம். பொதுத்துறை, தனியார் துறை அல்லது கூட்டுறவுத்துறை அல்லது மாநிலங்கள்ல இந்த SEZ அமைப்பதற்கான கொள்கை வழங்கப்படுகிறது. தற்போது சில ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் சிறப்பு பொருளாதார மண்டலங்களாக மாற்றப்படும். அதன்படி பின்வரும் இடங்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களை அரசு அமைச்சிருக்கு. சோ என்னென்ன மண்டலங்கள் அப்படின்னு பாத்துக்கலாம். நாங்குநேரி, இங்க பல்நோக்கு உற்பத்தி செய்யறாங்க, திருநெல்வேலி. எண்ணூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அனல்மின் திட்டம் வயலூர்ல. கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம்னா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைச்சிருக்காங்க. ஓசூர்ல பாத்துட்டோம்னா தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு. பெரம்பலூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்துல பல்நோக்கு உற்பத்தி பண்றாங்க. தானியங்கி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆட்டோ சிட்டி. இதுல தானியங்கிகள், தானியங்கி உதிரி பாகங்கள் தயாரிக்கிறாங்க. திருவள்ளூர்ல இருக்கு. அடுத்து இந்தியா சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம். இதுல IT, ITS மின்னணு வன்பொருட்கள், தடவாளங்கள் மற்றும் கிடங்குகள் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பண்றாங்க. உயிரி மருந்துகள் பொறுத்த வரைக்கும் மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு, விஷ கட்டுப்பாட்டு மையம், மைய மீள் உருவாக்க மருத்துவம், மருத்துவ ஆராய்ச்சி பண்ணப்படுது. அடுத்து மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம். இந்த மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் சென்னையில ஒரு சிறப்பு பொருளாதார மையமா இருக்கு. மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள்ல இதுவும் ஒண்ணு. சோ மத்திய அரசு எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களை அமைச்சிருக்கு அப்படின்னா 7. ஓகேங்களா. இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் வட்டார பகுதிகளில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சோ மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1984. ஓகேங்களா. இந்த மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனோட தலைமையகம் சென்னை அடுத்த தாம்பரத்துல GST சாலையில அமைஞ்சிருக்கு. அடுத்து தமிழ்நாடு சிறு தொழில் கழகம். இது எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1965ல தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களால அமைப்பு துறையில நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் சிறு தொழில் அமைப்புகளை 1965ல தமிழ்நாடு சிறு தொழில் கழகமானது தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டது. சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை அமைப்பு இதுதான். சோ சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் எது அப்படின்னா தமிழ்நாடு சிறு தொழில் கழகம். அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 2016 ஜனவரி 16. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டம். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துறது, வேலை வாய்ப்பு உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குறது. அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இது 2016 ஏப்ரல் 5ல ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது பச்சை புல்வெளி நிறுவனம் அமைப்பதற்கான குறைந்தபட்சம் 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில் ஒரு பட்டியல் சாதியினர் அல்லது ஒரு பட்டியல் பழங்குடியினர் மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி வங்கி கடன்களை எளிதாக்குறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
சோ அடுத்து லாஸ்டா நம்ம பார்க்க போற பாயிண்ட் தொழில் முனைவோர் அப்படின்னா என்ன அப்படிங்கறதுதான். ஒரு தொழில் முனைவோர் என்பவர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் ஆவார். ஓகேங்களா. தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளை தொழில் முனைவு அப்படின்னு சொல்றாங்க. இவை ஒன்றை உருவாக்குவதற்கும் மேலும் பெரிதுபடுத்துவதற்கும் திறன். சோ தொழில் முனைவோர்னா என்ன, தொழில் முனைவுனா என்ன அப்படிங்கிறதுதான் நம்மளோட லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நம்மளோட இந்த 2 லெசன்லயும் கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளவுதான். அதாவது தமிழ்நாடு வந்து பல்வேறு துறைகளில் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. வேளாண்மையில் என்னென்ன பண்ணிருக்காங்க, தொழில்துறை தொகுப்புகளை இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்கெங்கெல்லாம் நிறுவப்பட்டிருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் என்னென்ன தொழில் வந்து பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுவே போதுமானதா இருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.